ஆனா முதல்வருடைய பிறந்த நாள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருடைய ஆட்சி பத்தி, ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சியை பத்தி சொல்லணும்னா அது வார்த்தைகள் பத்தாது. எங்களோட தொகுதி உட்பட எங்க தொகுதியில இருக்க மக்களுக்கு எங்கள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தளபதியார் மு.க.ஸ்டாலின் அவர்களின் சீரிய முயற்சியால பல நல்ல கருத்துக்களையும் கல்லூரிகளையும் நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு. பெண்களுக்கு இந்தியாவிலேயே குறிப்பா சொல்லப்போனால் உலகத்திலேயே எடுத்துக்கொள்வோமேயானால் தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கு பெண்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்கிறது. நிறைய நலத்திட்டங்கள் பெண்களுக்காக, குறிப்பா பெண்களுக்காக பாத்தீங்கன்னா அவர் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு. சொன்ன திட்டங்களை காட்டிலும் சொல்லாத திட்டங்கள் தான் அதிகமா செஞ்சிருக்காரு. அதுல ஒண்ணுதான் இந்த லேப்டாப் வழங்குற திட்டமும். ஏழை எளிய மக்களுக்கும் அடிப்படை பட்டு மக்களுக்கும் பெண்களுக்கும் பல்வேறு சலுகைகள் கொடுத்திருக்காரு. இளைஞரணி அப்படின்றது நல்லா சிறப்பா செயல்பட்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா முதல்வரோட பிறந்த நாள் நீங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்றீங்க? இப்படி இந்த முதல்வருக்கு முதல்ல ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. அடுத்து அவருடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி அப்படின்றது மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தளபதியார் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் நிதியமைச்சர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதி தங்கம் தென்னரசு மாண்புமிகு அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களின் தொகுதியில் இருந்து வந்திருக்கோம். எங்களோட தொகுதி உட்பட எங்க தொகுதியில இருக்க மக்களுக்கு எங்கள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தளபதியார் மு.க.ஸ்டாலின் அவர்களின் சீரிய முயற்சியால பல நல்ல கருத்துக்களையும் கல்லூரிகளையும் நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு. அவர்களோட முதல்வர் கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கையுமே, எங்க அமைச்சர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கோரிக்கைக்குமே அனைத்து விஷயங்களையுமே அந்த தொகுதியில விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க வறண்ட பூமியை வற்றாத நீர்வளமா மாற்றி நீர் ஆதாரத்தையும் கம்பிக்குடி கால்வாய் திட்டத்தையும் இன்னும் சொல்ல போனா எவ்வளவோ விஷயங்களை பேருந்து வழித்தடங்கள் அனைத்தையுமே தளபதியார் முதல்வர் அவர்களின் முயற்சியால் எங்கள் அண்ணன் ஆர்வீர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களின் சீரிய முயற்சியால் தளபதியாரின் ஒரே ஒரு நோக்கோடு பொதுமக்களுக்கு நல்ல ஒரு பணி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தளபதியார் மீண்டும் தளபதியாரின் ஆட்சி அமைகிறதுக்கு இன்னைக்கு இருக்க பொதுமக்கள்கிட்ட எத்தனை பேர்கிட்ட நீங்க கேட்டாலும் தளபதியார் தான் வரணும்ன்ற ஒரு கருத்தை சாமானிய ஒரு மனிதர் கூட பதிவு பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிற்கு தமிழக முதல்வர் முத்தமிழ் அறிஞரின் மகனுமாகிய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு மகத்தான ஒரு அரசியல் வாழ்க்கையில் நல்லதொரு குறிப்பாக மகளிருக்கான ஆட்சியாக இந்த ஆட்சி மேலும் நமது தமிழ்நாட்டிற்கு இந்த தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தன்னையே அர்ப்பணித்து இந்த மக்களுக்காக தன் வாழ்நாளெல்லாம் போராடி தன்னுடைய உழைப்பை எல்லாம் சிந்துகின்ற அந்த தலைவருடைய ஆட்சி மீண்டும் மலர நாங்கள் எல்லாம் உழைப்போம் என்று கூறி அவருடைய ஆட்சி தொடரட்டும் என்று நான் அன்போடு தெரியப்படுத்துகிறேன். கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சியை பத்தி சொல்லணும்னா அது வார்த்தைகள் பத்தாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு சொல்றேன். இன்னைக்கு வெல்லும் தமிழ் பெண்கள் என்று கூறி இன்னைக்கு கிராமந்தோறும் ஒவ்வொரு வீதியாக வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்புல பெண்கள் எல்லாம் வாக்கு சேகரித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச நலத்திட்டங்களை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கட்சியோட பின்பலமும் இல்லாம சுயமா பெண்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்துக்கு இன்னைக்கு வாக்கு சேகரித்து கொண்டு இருக்கிறாங்க. வேட்பாளர் இன்னும் யாருன்னு கூட தெரியல திராவிட முன்னேற்ற கழகத்துல. ஆனா உதயசூரியன் சின்னத்துக்கு மு.க.ஸ்டாலின் தொடர வேண்டும் என்று பெண்கள் எல்லாம் உற்சாகமா வீதியாக இறங்கி இன்னைக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்கு சேகரிச்சுருக்காங்க. இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கோங்க பெண்களுக்காக எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு ஆட்சி அவர் செய்திருக்கிறார். பெண்கள் மத்தியில எந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறார். பெண்கள் எல்லாம் இன்னைக்கு அவருக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்கு சேகரிச்சுருக்காங்கன்றத அது ஒரு உதாரணம். ஆனா ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க, அவர் திரும்பவும் மீண்டும் அவரே முதலமைச்சரா வரணும்னா இந்த ஒரு காரணத்துக்காக அவர் வரணும். வாக்களித்தவர்கள் மட்டுமல்ல, நமக்கு வாக்களிக்காதவர்களும் நம்மை பாராட்டும் விதமாக நாம் செயல்பட வேண்டும் என்ற அவரோட உயர்ந்த எண்ணம் தான் இன்னைக்கு மீண்டும் ஸ்டாலின் வேண்டும் என்று அனைத்து கட்சியும் சொல்றாங்க. அதுக்கு உதாரணமா சட்டமன்றத்துல கூட உசிலம்பட்டி சட்டமன்ற வேட்பாளர் எம்எல்ஏ இப்ப இருக்கக்கூடிய ஐயப்பன் கூட சொல்லியிருக்காரு மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி தொடரணும் அப்படின்ட்டு. அதே ஒரு உங்களுக்கு உதாரணம். ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப புதுசா நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. யார் வேணாலும் கட்சி ஆரம்பிச்சு 2 கட்சி தான் ஆளுது, வேற யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்களா? ஆட்சி மாற்றங்கள் வேணும்னு யாரு விரும்பினாலும் பொது மக்கள் விரும்பல, கட்சிக்காரங்க விரும்புறாங்க. எங்க கட்சிக்காரங்க நாங்க வரணும்னு நினைப்போம், மாற்று கட்சி வரணும்னு நினைப்பாங்க. பொதுமக்களோட கருத்து தளபதியார் வரணும், திமுக ஆட்சி ஆளணும், திமுக தான் மீண்டும் ஆட்சி ஆளணும். இந்த திமுக ஆட்சியில மகளிர்களுக்கு பாதுகாப்பு எல்லா வசதிகளும் பொதுமக்களுக்கு தெரியும். கட்சிக்காரங்கிட்ட நம்ம அந்த கருத்துக்களை கேட்டோம்னு சொன்னா நம்ம கட்சி வரும்,
அந்த கட்சி வரும் இந்த கட்சி வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுமக்களோட கருத்துக்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பொதுமக்களோட கருத்து வந்து திமுக ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரணும், மீண்டும் 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 தளபதியாரோட ஆட்சி தான் வரணும், மீண்டும் தளபதியாரோட ஆட்சி தான் வரணும்னு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றிண்ணா. குறிப்பா இல்லாம இந்த பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெண்களுக்கு இந்தியாவிலேயே குறிப்பா சொல்லப்போனால் உலகத்திலேயே எடுத்துக்கொள்வோமேயானால் தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கு பெண்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்கிறது. அவர்களுக்காக, மகளிருக்காக தலைவருடைய ஆட்சியிலே பல எண்ணற்ற திட்டங்கள், பாதுகாப்பு திட்டங்கள், அதனுடைய குறைபாடுகள் எதா இருந்தாலும் நீக்கி செயல்படுத்தி கொண்டு இருப்பதிலே இந்த அரசு முழு மூச்சுடன் இருப்பதுதான் நாங்கள் கண்ட உண்மை. மாற்று கட்சிக்காரர்கள் ஏதாவது சொல்லலாம், அதெல்லாம் நம்ப தேவையில்லை. ஆகவே மீண்டும் தொடரட்டும் தலைவருடைய ஆட்சி, வெல்வோம் திருமங்கலத்தையும் என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். வணக்கம். என்னுடைய பெயர் தேன்மொழி. இன்னைக்கு தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நாங்க மதுரை தெற்கு மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட, ரொம்ப எதிர்பார்ப்போட அவரை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். நிறைய நலத்திட்டங்கள் பெண்களுக்காக, குறிப்பா பெண்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு. மகளிர் விடியல் பயணம் அதுல இருந்து ஆரம்பிச்சு காலை உணவு திட்டம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே மிக சிறந்த திட்டம். காலை உணவு திட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறந்த திட்டம். எத்தனையோ கிராமப்புறத்துல விவசாயிகள் வந்து அன்றாட கூலி வேலைக்கு போறாங்க. அவங்கெல்லாம் டெய்லியும் காலையில அந்த பிள்ளைகளை வந்து கிளப்பி அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய குழந்தைகள் வந்து இதனால பயனடைகிறாங்க. வாக்குறுதிகள் நிறைவேற்றலன்னு சொல்லி இன்னைக்கு புதுசா கட்சியமா ஆரம்பிச்சு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க சார். அவங்க வந்துட்டு இதெல்லாம் எப்படி சொல்றது, நம்மளுடைய வளர்ச்சியை அவங்களால தாங்கிக்க முடியாத அளவுக்கு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்ம பதில் சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை. சரிங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து பாத்தீங்கன்னா மதுரை தெற்கு மாவட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நிறைய மாநாடுலாம் பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல இருந்தும் சரி, இல்ல பிற மாவட்டத்துல இருந்தும் சரி, ஒரு மாநாடு நடக்குதுன்னா நாங்க வந்து தைரியமா வந்து அங்கங்க ஏற்பாடு பண்ணி போவோம் சார். அப்படிலாம் வந்து தவறான கருத்து அதெல்லாம். இப்போ ஒண்ணும் இல்லைங்க சார். இப்போ நாம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நிறைய தொலைவுல எங்கேயாவது ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு மாநாடு நடக்குது, எங்கேனாலுமே நாங்க தனியா போறோம், தனியா வரோம். இதை விட என்ன சார் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும்? சரி, ஓகே. ஒரு காரணத்துக்காக இவர் மீண்டும் முதல்வரா வரணும் அப்படின்னா என்ன காரணங்கள் வந்து 1 2 அப்படின்லாம் சொல்ல முடியாது சார். பல காரணம் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மக்களை தேடி நடமாடும் மருத்துவம், இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. பெரியவங்க எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் நடந்து போய் மாத்திரை மருந்து வாங்கிட்டு வரணும். இப்ப எல்லாம் வந்து அவங்களே தேடி வந்து குடுக்குறாங்க. இதெல்லாம் பெரிய நலத்திட்டம். நடமாடும் அது ரேஷன் கடை, அதெல்லாம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதை விட என்ன சார் காரணம் சொல்ல முடியும்? வணக்கம். நான் வந்து மதுரை தெற்கு மாவட்டம் கள்ளிக்குடி வடக்கொன்றிய மாணவர் அமைப்பாளர். என் பேர் முத்துகுரு. நான் மதுரையில இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா வந்திருக்கோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழா, அவரை சந்திச்சு அவர்கிட்ட நாங்க வாழ்த்து பெறணுன்ற ஒரு ஆசையில வந்திருக்கோம் இன்னைக்கு. அதனால தமிழ்நாடு முதலமைச்சரை நாங்க இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். இந்த லேப்டாப் கொடுத்ததெல்லாம் வந்து எலெக்ஷனுக்காக தான் கொடுக்குறாங்க, கொடுக்கவே இல்லை அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு பல திட்டங்கள், சாதனைகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு. சொன்ன திட்டங்களை காட்டிலும் சொல்லாத திட்டங்கள் தான் அதிகமா செஞ்சிருக்காரு. அதுல ஒண்ணுதான் இந்த லேப்டாப் வழங்குற திட்டமும். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் நம்ம தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாதது, அதை செஞ்சாரு. மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, தாயுமானவர் திட்டம் போன்ற பல திட்டங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில இல்லாத திட்டங்கள். அதுல ஒண்ணுதான் லேப்டாப் வழங்குற திட்டமும். அது நம்ம மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்றதுக்காக ஒரு காரணத்துக்காக அவர் திரும்பவும் முதல்வராக வரணும் அப்படின்னா என்ன காரணம் சொல்லுவீங்க? தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு தேர்தல் வாக்குறுதிகளை அளிக்காத திட்டங்களை நிறைவேற்றினார் பாருங்க. அதுக்காக அவர் திரும்ப முதலமைச்சராக வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அனைவராலும், அனைத்து கட்சியினராலும் போற்றப்படக்கூடிய மிக சிறந்த மக்களாட்சியா, சமூக நீதி ஆட்சியா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு. அனைத்து சமுதாய மக்களும் போற்றக்கூடிய வகையில சிறந்த ஆட்சி நடக்குது. அதுபோல ஏழை எளிய மக்களுக்கும், அடிப்படை தட்டு மக்களுக்கும், பெண்களுக்கும் பல்வேறு சலுகைகளை வந்து கொடுத்துருக்காரு. அதுபோல மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி மற்றும் கல்வி உதவித்தொகை, உடல் ஊனமுற்றவர்களுக்கு மிதிவண்டி, பள்ளி மாணவிகளுக்கு வந்து லேப்டாப்பு, இந்த மாதிரி நிறைய உதவிகள் செய்கிறாங்க. அது மாதிரி கல்வி கட்டணத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறாங்க.
அடித்தட்டு மக்களான அடிப்படை பிரச்சனையான விவசாயிகளுக்கும் அதுபோல் ஏழை எளிய மக்களான வீட்டு வரி ரசீது, கரண்ட் பில்லு, இந்த மாதிரி அத்தியாவசிய வரிகளை வந்து குறைச்சிருக்கிறாங்க. ஆகையால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வருகிற 2026 தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைவார் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் ஆனா இதெல்லாம் சரி, இது இவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்காரு. ஆனா நாட்டை வந்து இப்ப தமிழ்நாட்டுல 10 லட்சம் கடன் இருக்கு அப்படின்ற போது 9 லட்சம் கடனுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க, 9 லட்சம் கோடி கடனுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்கட்சிலாம் சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன காரணம், மத்திய அரசு அதாவது இந்தியா ஃபுல்லா இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக சமூக நீதி ஆட்சி நடக்கிறதுனால இங்க வந்து அவங்களால ஆட்சி நடத்த முடியல. ஆகையால இங்க ஓரவஞ்சனையை வச்சு பல ஆயிரம் கோடி கணக்கு வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து மறக்கிறாங்க. அதுபோல எண்ணற்ற திட்டங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு கடன் பெற்று ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான நலத்திட்ட உதவி கொடுக்கறனால தான் இன்னைக்கு சமூக நீதி ஆட்சி அனைத்து தரப்பட்ட மக்களால் போற்றக்கூடிய ஒரு கட்சியா இருக்குது. இந்திய அரசியலேயே இதுவரைக்கும் ஒரு 3 முறை முதலமைச்சரா இருந்தவர் ஒன்னா கட்சியிருந்து விலகிடுவாரு, இல்ல ஒரு அமைதியாயிருவாரு. ஆனா ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இணைஞ்ச சரித்திர வரலாறு மாண்புமிகு முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் தான் நடக்கும் என்பதை இதுவே சாட்சி என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப காங்கிரஸ் வந்து வெளியே போறதா சொல்லிட்டு இருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்திலிருந்து இருந்த கட்சி தான். ஆனா அடிப்படையான விஷயங்களை வந்து மக்களிடத்துல சரியான விஷயங்களை வந்து கொண்டு போக முடியல. அதாவது அந்த அந்த காலத்துல இருந்த பெரியோர்கள் மட்டும்தான் காமராஜர் ஆட்சி காலம் இருந்த ஆட்சி சிறந்த ஆட்சி தான். ஆனா அந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சரியான வாய்ப்பு கொடுக்காதனால அந்த கட்சி வந்து மழுங்கி போச்சு. எண்ணற்ற போராட்டங்களை வந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு கட்சிகளை ஒருங்கிணைச்சு பண்ணியிருந்தாவே இன்னைக்கு இந்தியா முழுவதும் வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்து நடந்திருக்கும். ஆனா அதுக்கு வந்து தலைமை வந்து சரியான வந்து ஆட்களை மாநில தலைவர்களை சரியான முறையில வகுக்கல. அதுபோல இளைஞர் கையில வந்து கட்சி ஒப்படைச்சா மட்டும்தான் காங்கிரஸ் வலுவா இருக்கும். ஆனா கண்டிப்பா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட காங்கிரஸ் கட்சி கூட்டணி கண்டிப்பா வரும். ஒரு சில இடங்கள் வந்து கூடுதலா கேட்கறாங்க, அது கண்டிப்பா ஒரு சில இடத்துல வந்து விட்டு கொடுத்து மீண்டும் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி 2026 தொடரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த கட்சியில வந்து நாங்க இளைஞர் அணியில வந்து பொறுப்பு வச்சு செயல்பட்டு இருக்கிற காரணம் வந்து இந்தியாவிலேயே இளைஞரணி அப்படின்றது வந்து நல்லா சிறப்பா செயல்பட்டு இருக்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து மண்டல வாரியா வந்து மண்டல இளைஞரணி மாநாடு எல்லாம் சிறப்பாக நடத்திட்டு வராங்க. இளைஞர்கள்லாம் ஏன் வந்து இந்த கட்சிக்கு வந்து ரொம்ப அதிக அளவுல வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற காரணத்தினால வந்து தலைவரை பார்த்து சேர்றாங்க. அதாவது தலைவர் வந்து இப்போ வந்து ஆட்சி அமைச்சு இப்போ அந்த ஆட்சி முடிவுக்கு வர போற டைம்ல வந்து எண்ணற்ற ஒரு நலத்திட்டங்கள் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கா இருக்கட்டும், அனைத்து சமூக மக்களுக்கா இருக்கட்டும், மாணவர்களுக்கா இருக்கட்டும், மாணவிகளுக்கா இருக்கட்டும், என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம எல்லாருமே அறிஞ்சிருப்போம். அதை தொடர்ந்து தான் வந்து இப்போ போன பீரியடு வந்து ஜெயிச்சதை விட இந்த பீரியட் வந்து அதிக அளவுல வந்து வெற்றி இருக்கிறது வந்து நம்ம எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். அதன் அடிப்படையில் தான் வந்து இளைஞர்கள் வந்து இந்த கட்சிக்கு வந்து பெரிய அளவுல வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இளைஞர்கள்லாம் வேற ஒரு சைடு போட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இளைஞர்களோட மொத்த ஓட்டும் இப்ப வேற ஒருத்தருக்கு பனையூருக்கு தான் போயிருக்குன்றாங்க. அதை பத்தி என்ன? ஆனா இப்போ அவங்கள்ட்ட சேர்ந்தது வரையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓட்டு இல்லாத ஒரு பசங்களா வந்து சேர்றாங்க. ரொம்ப சின்ன சின்ன பசங்க, நாலேஜ் இல்லாத பசங்களாம் வந்து நம்ம சேர்ந்து இருக்கிறாங்க. அது நம்ம எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். இப்போ அதையவே நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ வந்து மண்டல வரையா கூட்டங்கள் நடக்குது. 35 வயசுக்குள்ள உட்பட்டவங்க எல்லாருமே வந்து அந்த மாநாட்டுல வந்து கலந்துக்கிறாங்க. கரெக்டா இப்போ வந்து கோயம்புத்தூர்ல வந்து தமிழ்நாட்டை 4 பிரிவா பிரிச்சு மாநாடு நடத்தினாங்க. பொறுப்பு வகிக்கிறவங்க மட்டும் நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னு சொல்லி நடத்தியிருக்காங்க. மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறாங்க. அதை நீங்களே பார்த்திருப்பீங்க. அவங்க கட்சிக்கும் நம்ம கட்சிக்கும் உள்ள ஒரு அந்த வேறுபாடை நீங்க பார்த்திருப்பீங்க. திமுகல வந்து இளைஞரணி வந்து ரொம்ப வலுவா இருக்கு. திமுக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இளைஞரணி வந்து ரொம்ப வலுவா இருக்குதுங்க. ஒரு காரணத்துக்காக இவர் திரும்ப ஆட்சிக்கு வரணும்னா என்ன காரணம் சொல்லுங்க? அந்த ஆட்சியில ரொம்ப பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா இந்த காலை உணவு திட்டத்துல வந்து வாக்குறுதிகளை அறிவிக்காத ஒரு திட்டங்கண்ணா அது. அதுல பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஏஜ்ல வந்து நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது நாங்க ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறோம். இந்த சாப்பாடு கிடைக்காதனாலேயே நிறைய பேர் பள்ளி பருவத்தெல்லாம் கூட விட்டுருக்கிறாங்க. அதை நான்லாம் கூட பார்த்துருக்குறேங்க. அப்படிங்கும் பொழுது இந்த காலை உணவு திட்டம் வந்து ரொம்ப மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. நாங்களாம் திருப்பூர் பகுதியில இருந்து வராங்க. திருப்பூர் வந்து அதிகம் வந்து தொழில் சார்ந்த ஒரு பகுதிங்க. பெண்கள் உட்பட எல்லா குடும்பத்திலயும் வேலைக்கு போற ஒரு ஊருங்க அது. அந்த ஊர்ல வந்து இந்த காலை உணவு திட்டம் வந்து வந்ததுல வந்து ரொம்ப மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க.